இன்று ஒரு கதை. இன்னைக்கு நம்ம கதை என்ன சொல்ல போறோம்னா, ஒரு முதலாளி ஒருத்தர் இருந்தார். அந்த முதலாளியுடைய பழக்கம் என்னன்னா, காலையில் ஒரு வர்றதுக்கு முன்னாடி 10 ஊழியர்கள், அது ஒரு கண்ணாடி கடை, இவங்க ஒரு ஓனர் வர்றதுக்கு முன்னாடியே அந்த கண்ணாடியை கொண்டு போய் வெளியில வைக்கணும். இதுதான் இவங்களுடைய வேலை. இப்படி ரெகுலரா நடக்கும். ஒரு நாள் என்னாச்சுன்னா, ஒரு கடையோட ஊழியர் அதை கண்ணாடி கொண்டு வரும்போது கண்ணாடி உடைஞ்சு போச்சான். அப்போ இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம், ஓனர்கிட்ட நாங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, போய் சொல்லி ஒப்பேத்திடலான்னாங்களாம். உடனே ஓனர் வந்தார். அவர்கிட்ட சொல்லிட்டான் இவன் மனசாட்சிக்கு இடம் கொடுக்காம, ஐயா இந்த மாதிரி கண்ணாடி தூக்கிட்டு போகும்போது உடஞ்சி போச்சு, அதனால கொஞ்சம் என் சம்பளத்தில் என்னவோ அந்த தொகையை பிடிச்சிங்கன்னா. இதை உடனே ஓனர் சொன்னார், சாயங்காலம் என்ன வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பாருப்பான்னார். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்க்க போனால் 10,000 ரூபா காசு கொடுத்தாராம். உன்னுடைய நேர்மைக்கு, உன்னுடைய உண்மைக்கு இந்த காசு அப்படின்னாராம். மறுநாள் ஓனர் வர்றதுக்குள்ள கண்ணாடி கடையில் இருக்கிற எல்லா கண்ணாடியும் சுற்றி இருந்த 9 பேர் உடச்சிட்டானா. ஓனர்கிட்ட போய் நின்று இருக்காங்க. ஓனர் 9 பேரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டாராம். ஷார்ட் ரூட்டு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு தான் இந்த கதை, தினம் ஒரு கதை.